ஜெய் பீம் நான் அரத்தி வெண்ணி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல நடந்த வெண்ணி போரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெண்ணி போர் யாருக்கு நடக்குதுன்னா கரிகால் பெருவளத்தான், அதாவது கரிகால சோழனுக்கும் அதை எதிர்த்து ஒரு பாண்டிய மன்னன் சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிற ஒரு சேர மன்னன் 11 வேலூர் கூட மன்னர்கள் சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் தான் போர் நடக்குது. என்னோட அனுபவத்துல போரையே காணாத கரிகால சோழன் தன்னை விட பல மடங்கு படைபலத்தை கொண்ட மன்னர்களை பார்த்து கடுமையா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ரத்த வெள்ளமா இருக்கு, ரத்தம் பாஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு கடுமையான போர் நடக்குது. நேரம் போயிட்டு சேர மன்னனை போட்டு தட்டோம்னா இங்க இந்த படை ஓஞ்சிரும், நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர மன்னனை காலி பண்றதுக்கு கரிகால சோழன் போயிட்டாரு. அப்படி போகும்போது தன்னுடைய ஆயுதத்தால சேர மன்னனை தாக்கும் போது புறப்புண் அடையக்கூடிய வகையில முதுகுல பாஞ்சிடுது கரிகாலனோட ஆயுதம். அப்படியே அடைக்கலமே அப்படியே அதிர்ந்து போகுது. கரிகால சோழன் அப்படியே தலையில கைய வச்சு நிக்கிறாப்ல. சேரமான் பெருஞ்சேரலாதன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துடுறாரு. போர் நடக்கும் போது புறப்பு நடந்ததுனால அந்த ஆயுதத்தை எய்தவனும் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டான், அந்த ஆயுதத்தை நான் முதுகுல வாங்கினவனும் உட்கார்ந்துட்டான். இது எல்லாமே காரணம் கேட்டீங்கன்னா புறப்பு நடந்துட்டேன், அதாவது சேரமான் பெருஞ்சேரலாதன் புறப்பு நடந்ததுனால நான் இந்த மாதிரி ஒரு இடிச்செயலுக்கு ஆளாக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு வடக்கு பார்க்க உட்காந்து உயிர் துறந்துட்டான். புறப்பு நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாகாரம் இருக்காம வடக்கு பார்க்க உட்காந்து இறந்து போன அண்ணில மிளகா பொடியை போட்டு வெட்டினவெல்லாம் வந்துட்டு வீரன்னு சொல்லிட்டு அலைகிறாங்க.